அனா நொகேரா அப்படிங்கிற ரைட்டர்ஸ் இப்போதைக்கு சூப்பர் கேர்ள் மூவிக்கான ரைட்டிங்கை முடிச்சிட்டாங்க. அவங்க இப்போதைக்கு டீ டைட்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு மூவிக்கு ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஸ்கிரிப்ட் ரைட் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக அவங்க நம்ம ஒண்டர் உமன் மூவிக்கான ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கில் இன்வால்வ் ஆக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போதைக்கு நிறையா ரூமர் வர்றது என்னென்னா, நம்ம ஒண்டர் உமனுக்கு கேஸ்டிங் ஒர்க்கு சீக்கிரட்டாக போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போவே நம்ம ஒண்டர் உமனுக்கான ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கும் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு கூடிய சீக்கிரத்தில் ஒண்டர் உமனுக்கான ஒரு சோலோ மூவியை பற்றி அனௌன்ஸ் பண்ணிடுவார் நம்ம ஜேம்ஸ் கன் அப்படிங்கிற மாதிரி தான் தாட்ஸ் எனக்கு வருது. ஏன்னா ஒண்டர் உமனுங்கிறது நம்ம டிசியூவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டராக அமைய போகுது. இப்போதைக்கு சூப்பர்மேனை மட்டும்தான் டிசியூவில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் மற்ற மெம்பர்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியே ஆகணும். அப்போ தான் இது ஒரு ஃபுல்ஃபில்லான டிசியூவாக மாறும். அதுக்கான ஒர்க்கில் தான் நம்ம ஜேம்ஸ் கன் ஆல்ரெடி இன்வால்வ் ஆகியிருந்தாரு. இப்போதைக்கு அனா நொகேரா ஒண்டர் உமனுக்கான ஸ்கிரிப்டை எழுத ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இந்த ஸ்கிரிப்ட் முடிய எப்படி பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 இயர் ஆக்கிடுவாங்க. அப்படி இப்படின்னு பண்ணி ஒரு 6 மந்த்லேருந்து 1 இயர் வரைக்கும் ஆக்கிடுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போவே ஒண்டர் உமனுக்கான கேஸ்டிங்கில் இன்வால்வ் ஆகி அந்த கதை எதை நோக்கி போகுது, எப்படி இன்வால்வ் ஆக போகுது அப்படிங்கிறலாம் கொண்டு வந்து கடைசியில் எனக்கு தெரிஞ்சு ஒரு பர்ஃபெக்டான மூவியை நம்ம ஜேம்ஸ் கன் கொடுப்பாரு தான் நம்புகிறேன். சூப்பர்மேன் ஓரளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கு. அதே மாதிரி இதுக்கப்புறம் வரப்போகிற மூவியும் நம்ம ஜேம்ஸ் கன் ஒர்க்கு ஃபுல்ஃபில் பண்ணுவார்னு தான் நம்புகிறோம். ஸோ கூடிய சீக்கிரம் இது எப்படி அமைய போகுதுங்கிறத பார்த்துட்டு ஒண்டர் உமனா யார் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உங்கள் தாட்ஸை கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.